ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டாரா இன் தமிழ். ஸோ ஹாப்பி சண்டே டு ஆல் ஆஃப் யூ. ஸோ ஞாயிற்றுக்கிழமை சண்டே உங்கள் பர்சனுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஏன் அப்படி ஸ்பெஷலாக அப்படின்னா, மற்ற நாள்லலாம் பிஸியாக இருக்க வாய்ப்பு இருக்குது இல்லையா? சண்டே என்ன தான் ஒரு ஆஃப்டர்நூன் வரையும் பிஸியாக இருந்தாலும் ஆஃப்டர் தேட் மதியத்துக்கு மேலே கூட ஃப்ரீயாக இருக்கலாம். அந்த டைமில் உங்களை பற்றின எண்ணங்கள் அதிகமாக அவங்கள டாமினேட் பண்ணோம் இல்லையா? ஸோ அப்போது சண்டே ஸ்பெஷலாக அவங்களுடைய ஃபீலிங்ஸு உங்களை பற்றி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் see. ஓ காட், பாருங்கள், எடுத்தோடனே 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வருது. ஸோ அவங்களுடைய ஃபீலிங்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, கெட் டுகெதர், சேர்ந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமாக இருக்குது. மேரேஜ் வேணும், பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆல்ரெடி நீங்கள் மேரிடாக இருக்கிறீங்க அப்படின்னா ஃபேமிலியாக குழந்தைங்களோட இப்படி ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னும் நினைக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுது அப்படின்னா, கொஞ்சம் ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு மணி வந்து தேவை. ஸோ தட் நம்ம ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ அந்த மணி ஏர்ன் பண்ணணும். ஓகே, அதுவும் வந்துட்டு சேர்ந்து பண்ணணும், சேர்ந்து முன்னேறணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் அவங்களுக்குள்ளே ஓடுது. பாஸ்டெல்லாம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கவலையாக இருக்குது. இந்த பிரேக்கப் வந்து சிச்சுவேஷன் ஒரு ஹோப் இல்லாத மாதிரி அவங்க வந்துட்டு ஃபீல் பண்ணலாம். அதிகமாக உணர்ச்சிவசப்பட்டுட்டு அதையே யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஸோ மேரேஜை பற்றின ஒரு கவலையும் இருக்குது. கமிட்மெண்ட்டு இப்படி பிரேக்கப் ஆகிடுச்சு, இது எப்படி ரீயூனியன் ஆகிறது அப்படின்ற ஒரு வருத்தம், இந்த பிரேக்கப் பற்றின ஒரு வருத்தம் அதுவும் அவங்கள்ட்ட தெரியுது. ஓகே, ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஈவன் அவங்க ஃபேமிலிக்குள்ளே இருந்தால் கூட இந்த பிரேக்கப்னால வந்துட்டு ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் வந்து இந்த மேரேஜ் ரிலேட்டடாகவும் அதிகமாகவும் சிந்திக்கிறாங்க. கொஞ்சம் மணி பிரச்சனையும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மணினால் கூட, இந்த ஸ்டேட்டஸ்னால் கூட இந்த மேரேஜ் வந்து பிரச்சனை ஆகிட்டு இருக்கலாம் ஒரு சிலருக்கு. அதனால் அதை பற்றியும் கூட அதிகமாக யோசிக்க வாய்ப்பு இருக்குது. பட் என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்றது தெரியலை. ஸோ ஒரு வழிகாட்டுதல் வேணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு இருக்குது. ஒரு விஷயம் ஆனால் இங்கே கொஞ்சம் புரிகிறது என்ன அப்படின்னா, 2 பேரும் சேர்ந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இல்லை, இவங்க எப்படி இந்த சிச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பை விடவும் முடியல, அட் த சேம் டைம் இதை நோக்கி எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்க முடியல. அப்போது என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு ஸ்டக் எனர்ஜி, டீப் திங்கிங். அவங்களுக்கு இந்த பிரிவு வந்துட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கூட கொடுத்துட்ருக்கு. நிறைய விஷயங்களை புரிய வச்சுட்டு இருக்கு. ஓகேவா, ஃபுல். ஸோ ஒரு நியூ பிகினிங்கை பற்றி அதிகமாக யோசிக்கிறாங்க. ரைட், அட்லீஸ்ட் ஒரு சிலர் வந்துட்டு ஃப்ரெண்ட்லியாக வந்து ஆரம்பிக்கலாம், திருப்பி பேச ஆரம்பிக்கலாம், அட்லீஸ்ட் அந்த மாதிரியாவது போகலாம் அப்படின்ற ஒரு தாட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்டு இல்லை, இது வந்து என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம், கேஷுவலாக காட்டிக்கிறாங்க. சரியா, ஹாப்பியாக இருக்கிற மாதிரியும் எதையும் கண்டுக்காத மாதிரி. ஸோ பட் அவங்களுடைய தாட் என்ன அப்படின்னா, இதை வந்து ஃப்ரீயாக அப்படியே விட்டுருவோம், யூனிவர்ஸ் வந்து கையில் விட்டுருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அது கூட அவங்கள்ட்ட இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இதை வந்து கேஷுவலாக எடுத்துகிட்டு போகலாமா, எதுக்கு ரொம்ப நம்மளை நாமளே ப்ரெஷர் பண்ணிட்டு, ஓகே அப்படின்னும் நினைக்க வாய்ப்பு இருக்குது. நியூ பிகினிங் வேணும் அப்படின்றத பற்றி தான் அதிகமாக திங்க் பண்ணுறாங்க. ஓகே, கிங் ஆஃப் கப்ஸ் அண்ட் லவ் அண்ட் கேர் அது வந்து இருக்குது. ஓவர் இமோஷ்னல் ஆகுறாங்க. எப்படியெல்லாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஹாப்பியாக இருந்தோம் அப்படின்றத யோசித்து பார்க்குறாங்க. அது மூலமாக வந்து கொஞ்சம் ஓவர் இமோஷ்னல் ஆகுறாங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து ஒரு ஃபெமினின் வந்துட்டு ரொம்ப இண்டிபெண்ட்டாக மணி விஷயத்தில் இருக்கிறது பார்க்குறாங்க. ஈவன் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்களா அப்படின்னு கூட அவங்க யோசிக்கிறாங்க. வெயிட் பண்ணும் அப்படின்னு கூட அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, வாட் எல்ஸ், ஹெரஃபன் கமிட்மெண்ட் பற்றி தான் யோசிக்கிறாங்க. அவங்களுக்கான ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ஒரு கமிட்மெண்ட் வேணும் அப்படின்றது தான் அவங்களோட எண்ணமாக இருக்குது. மேபி அவங்களும் வந்து வெயிட் பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. சில பேர்லாம் வந்துட்டு ட்ரெடிஷ்னலாக தான் மேரேஜ் நடக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய முழுக்க ஒரு விருப்பமாக இருக்குது.
ஓகே, எல்லாருடைய சம்மதத்தோட, ஃபேமிலி சம்மதத்தோட ஒரு ட்ரெடிஷ்னலாக மேரேஜ் நடக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய எஃபர்ட்டாக தெரியுது. ஓகே, ஸோ ஆல்ரெடி மேரிடாக இருந்தீங்க அப்படின்னா கெட் டுகெதர் ரீயூனியன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மேனிஃபெஸ்டேஷன் அவங்கக்கிட்ட தெரியுது. ஸோ 4 ஆஃப் கப்ஸ், 3 ஆஃப் கப்ஸ், 1 செகண்ட். இந்த பிரிவை தாண்டி ஒரு ஹாப்பியாக கொஞ்சம் போராடினாலும் பொறுமையாக இருந்தனாலும் ஒரு ரீயூனியன் வந்து பார்க்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ ரீயூனியன் எதிர்பார்க்குறாங்க. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கணும் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமாக போராடுறதா ஃபீல் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு அதிகமாக வந்துட்டு பொறுமை தேவை அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஓகே, அண்டு இந்த தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் அதெல்லாம் தாண்டி பொறுமையாக இருந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சக்ஸஸை வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது அவங்களுடைய ஃபீலிங்ஸாக தெரியுது. ஓகே, ஸோ நீங்கள் நிறைய ஓவர் திங்கிங் பண்ணுறீங்க ஓகே அப்படின்றது அவங்களுக்கு ஒரு தாட்டாக இருக்கலாம். அதிகமாக வந்து நீங்கள் கவலைப்படுறீங்க, தேவையில்லாமல் வந்து பொறுமை இல்லாமல் இருக்கிறீங்க, ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க நினைக்கலாம். அதர்வைஸ் அவங்களுக்குமே அந்த ஒரு ஸ்லீப்லெஸ் நைட்டு, ஓவர் திங்கிங் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, நீங்கள் நிறையா வந்து உங்களை பற்றி நினைக்கும் போது இப்படி தான் தெரியுது. நீங்கள் ஓவர் திங்க் பண்ணுறீங்க, தேவையில்லாத வந்து எதிர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கிறீங்க, அப்படி தான் அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, அதனால் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் இப்போ எடுக்க வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் அப்படி தான் நினைக்கிறாங்க. ரைட். ஸோ நீங்கள் இதிலேருந்து வெளியில் வரணும். இந்த மாதிரி ஓவர் திங்க் பண்ணுறது அண்டு தேவையில்லாத யோசிக்கிறது, அதுலேருந்து நீங்கள் வந்து உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் திசை திருப்பணும், உங்களுடைய வளர்ச்சியிலேயே நீங்கள் கவனம் செலுத்தணும். ஓகே, அப்படின்றது தான் உங்களுடைய ஃபீலிங்ஸாக இருக்குது. ஓகே, யா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். I'll meet you in my next video. Take care. Bye-bye.